வணக்கம். நாடு எனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நான் நாட்டிற்கு என்ன செய்தேன் என்று கேள். இது அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடியின் கூற்று. இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு வயசான அதிகாரி வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்து ஒரு வாலிபன், தாத்தா நீங்க ஏன் இராணுவத்தில் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த நிலம் எத்தனையோ தியாகிகள் ரத்தம் சிந்தி அந்நியர்களிடமிருந்து மீட்டு தந்த சுதந்திர நிலம். இதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நாட்டுப்பற்று எனக்குள் இருந்தது. அதனால் என்னுடைய உழைப்பை நாட்டுக்காக தியாகம் செய்யவும் என்னுடைய வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணிக்கவும் முடிவு செய்தேன். அதனால தான் இராணுவத்தில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். தாத்தா நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்ததுனால உங்களுடைய உழைப்பை நாட்டுக்காக தியாகம் செஞ்சீங்க. அதனால் உங்களுக்குள்ளே இருந்த நாட்டுப்பற்று வெளிப்பட்டது. நான் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறேன், இராணுவத்தில் சேர முடியாது. எனக்கு நாட்டு மேலே நிறைய பற்று இருக்குது. என்னுடைய நாட்டுப்பற்று எப்படி தாத்தா வெளிப்படும்? நாட்டுப்பற்றை கஷ்டப்பட்டு வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, அது தானாக வெளிப்படும். பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்க எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க போராடும் போது அவனுடைய நாட்டுப்பற்று வெளிப்படுது. விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க நம்ம தேசத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு வெறியோட விளையாடும் போது அவங்களுடைய நாட்டுப்பற்று வெளிப்படுது. ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க இந்த உலகமே நம்ம தேசத்தை திரும்பி பார்க்கணும்னு இரவு பகல் தூக்கத்தை பார்க்காம ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது அவனுடைய நாட்டுப்பற்று வெளிப்படுது. நாட்டுப்பற்றை வெளிப்படுத்த அதுக்குன்னு ஒரு தனி இடம் எதுவும் இல்லை. அவங்க துறையில் நம்ம தேசத்தை மனசில் நினச்சி நம்ம நாடு முன்னேறணும்னு கடுமையாக உழைப்பை போடும்போது அங்கதாங்க நாட்டுப்பற்று வெளிப்படுது. அதனால் அவங்க வேலையை சரிவர செய்தாலே போதும், நமக்கும் நாட்டுப்பற்று இருக்குதுன்னு தான் அர்த்தம். நாட்டுப்பற்றோட வாழ்வோம். நன்றி.